குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்னைக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சுவாச மண்டலம், மனத உடல் ரகசியம், இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மண்டலங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இயக்கங்கள் இயக்கங்கள் அப்படின்றது பிசியாலஜி, ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி, இதுதான் நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் அப்படின்றது இப்போ உடல் எப்படி இயங்கணுமோ அது போல சரியா இயங்குது அப்படின்னா உடல் ஆரோக்கியம். உடல் இயக்கம் சரியா இயங்காம இருக்கிறது தான் அங்க நோய். இப்ப ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல வரக்கூடிய வியாதிகள் என்னென்ன அப்படின்னா பிராங்கியல் ஆஸ்துமா, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்முனரி டிஸார்டர், வீசிங் வருது. அதுக்கடுத்து இன்னும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள், அங்க நீர் தேக்கம் இருக்கிறது. இது மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கு. இது எல்லாமே ஏன் வருது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் சரியா இல்லாதனாலதான் வருது. இயக்கம் சரியா இருக்கிறப்ப இந்த வியாதிகள் வரவே வராது. வியாதி வந்தாலும் இயக்கங்கள் சரியா இருக்கிறப்ப அந்த வியாதி இயக்கத்துக்கு தகுந்தாப்புல மாறி அது குணமாயிரும். மீண்டும் அந்த நோய் வளராது. நம்ம இருக்கிற ஒவ்வொரு நொடியும், இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு நொடி ஒண்ணு நம்மளுடைய ஆரோக்கியம் இன்னும் அதிகமாகுது, இல்லை அப்படின்னா நோய் இன்னும் பெரிதாகுது. உடல் இயங்கிட்டே தான் இருக்கு, அந்த இயக்கத்துல இதுதான் நடக்கும், ஒண்ணுமே இல்லாம இருக்காது. அப்போ உடல் இந்த நொடி என்னுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறேனா இல்ல கம்மி பண்றேனா, அதுதான். ஒவ்வொரு செகண்டும் ஹீலிங் நடக்குது, ஒவ்வொரு செகண்டும் ஹீலிங் நடக்கல அப்படின்னா நோய் வளருது. அப்ப அதை எப்படி சரியா வச்சுக்கிறது அப்படின்றது, அத அந்த உறுப்பு பத்தின, அந்த மண்டலத்தை பற்றின சரியான நாலேஜை நம்ம செயல்படுத்துறப்ப இயக்கங்களை நம்ம சரி செஞ்சு நோயிலிருந்து விடுபட முடியும். நோய்க்கு எந்த மருந்து எடுத்தாலும் சரி, உலகத்தில் சஞ்சீவினி மருந்து அதையே கொடுத்தாலும் சரி, இப்ப சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் சரியா பண்ணல, இந்த விதிகளை பின்பற்றல அப்படின்னா வியாதி குணமானது திரும்ப வரும், இல்ல வியாதி குணமாகாம போகும். ஏன்னா இதுதான் இயற்கையின் விதி, இப்படிதான் உடல் இயங்குது. ஃபங்க்ஷன் இப்படிதான். இந்த ஃபங்க்ஷன் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப எளிமையான முறையில நான் சொல்றேன், முழுமையா கவனிச்சுக்கோங்க. இப்ப முதல்ல ஃபங்க்ஷனிங், நுரையீரல் மண்டலம், இதுடைய பேசிக்ஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு அடுத்தது விதிகள் பார்ப்போம். விதிகள் பார்த்துட்டு அதுக்கடுத்தது இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு முறை இந்த விதிகளுடைய ரிவிஷன், 9 விதிகள் மொத்தம் இருக்கு, அதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். முதல்ல சுவாச மண்டலம். இதுல என்னென்ன அப்படின்னா, முதல்ல இது தொடங்குறது மூக்கில் தொடங்குது. மூக்குல இருந்து அதுக்கப்புறமா ட்ரக்கியா அப்படின்ற அந்த வின் பைப்பு, அது வழியாக நுரையீரல். இந்த ட்ரக்கியா போகும் வரை நம்முடைய உணவு குழாயும் இந்த நுரையீரல், காத்து போகக்கூடிய சுவாசப்பை, அதுக்கு போகக்கூடிய காற்று போகக்கூடிய பாதை, ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஈசோஃபேகஸ், ட்ரக்கியா, இப்படி ரெண்டா பிரியும். இந்த ட்ரக்கியா வழியாக நுரையீரலுக்கு காத்து போகும், இந்த ஈசோஃபேகஸ் வழியாக உணவு போகும். இது ரெண்டுத்துக்குமே நடுவுல இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மாதிரி இருக்கிறது கிளாட்டிஸ், எபிகிளாட்டிஸ் அப்படின்றது. இப்ப நம்ம உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப காத்துக்கு போகக்கூடிய அந்த பாதைய கட் பண்ணிரும், உணவு கீழே இறங்கிரும். அதுவே நம்ம சாதாரணமா இருக்கிறப்ப உணவுக்கு போகக்கூடியது அதை கட் பண்ணிட்டு காத்து உள்ள வெளியே அனுப்பிட்டு இருக்கும். இங்க நுரையீரல் சிஸ்டத்துடைய மெயினான தலைவரே இங்க இருக்கிற கிளாட்டிஸ், எபிகிளாட்டிஸ் தான். அதுக்கு அடுத்தது இது நுரையீரல், இதுக்கு காத்து போகுது. நுரையீரல்கள் இருக்கு, நுரையீரல்கள்ல சின்ன சின்ன பைகள், அது எல்லாமே ஆல்வியோலை, பிராங்கியூல்ஸ், அதுக்கப்புறம் ஆல்வியோலை, இப்படி இதுல எல்லாமே இருக்கு. அப்ப சுவாசிக்கிற காத்து, இதுல இருக்கிற ஆக்சிஜன் ஆஸ்மோசிஸ் மூலமா, இதுதான் முக்கியம். ஆஸ்மோசிஸ் அப்படின்னா என்ன? ஹை ப்ரெஷர் இருக்கிற இடத்துல இருந்து லோ ப்ரெஷருக்கு வரும், லோ ப்ரெஷர்ல இருந்து ஹை ப்ரெஷருக்கு போகும். இப்ப தண்ணீர் எப்படி கீழ் நோக்கி ஓடுதோ அதே போலதான் இந்த ஆஸ்மோசிஸும்.
இது மூலமாக ஆக்சிஜன் நம்ம நுரையீரலுக்கு முதல்ல நம்ம கிடைச்சு, நுரையீரல் என்ன செய்யும் அப்படின்னா, நுரையீரல் இந்த ஆக்சிஜனை இருதயத்துக்கு அனுப்பும். இருதயம் இந்த ஆக்சிஜன் ரத்தத்தின் வழியாக ஒவ்வொரு செல்களுக்கும் அனுப்பும். ஒவ்வொரு செல்கள் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை திரும்ப ரத்தத்துல விடும். இது வெயின் வழியா மறுபடியும் எங்க போகும் அப்படின்னா இருதயத்துக்கு போகும். இருதயத்துக்கு போய் இருதயத்திலிருந்து திரும்ப நுரையீரலுக்கு போகும். நுரையீரலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும். இந்த சுழற்சி தான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கும். இதுல நம்முடைய யோகிக் சயின்ஸ் ரொம்ப அழுத்தமா சொல்றது நுரையீரல் மண்டலம் அப்படின்னாலே எல்லாருமே நினைச்சுக்குவாங்க, இந்த விஷயம் தெரியாம எப்பயுமே ஒரு நாஸ்ட்ரில் வந்து பிளாக் ஆகியே இருக்கு, ரெண்டுமே ஃப்ரீயா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம மனித உடல் அப்படின்றப்ப நமக்கு ஏதோ ஒரு நாஸ்ட்ரில் தான் எப்பயுமே டாமினண்டா இருக்கும். வலது இருக்கிறப்ப இடது பக்கம் வீக்கா இருக்கும். இப்ப வலது 70% இருக்கு அப்படின்னா இடது பக்கம் 30% இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல இடதுக்கு மாறும், வலது அப்ப ஆஃப் ஆயிரும். வலது கம்மியான செயல்பாடா இருக்கும். இப்படிதான் மாறிட்டே இருக்கும். இதுதான் சரத்தின் செயல்பாடு. ஸ்வர யோகா அப்படின்றது இதுதான் சரசாஸ்திரம். சரசாஸ்திரம் முதன்மை சாஸ்திரம். சரம் கத்துக்கிட்டவன் அவனிடத்தில் சரசம் ஆடாதே அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஆசான்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்கு, பட்சி தெரிஞ்சவரிடம் பகை கொள்ளாதே. முதன்மை சாஸ்திரம் இந்த சரசாஸ்திரம் தான், பேசிக். இந்த சரசாஸ்திரம் பழகிறப்ப நமக்கு என்ன வியாதி வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்ப சளி பிடிக்க போகுது அப்படின்ட்டு சரத்தை கவனிக்கிறப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தி அதுல இருந்து நம்ம விடுவிச்சுக்கலாம். அந்த வாய்ப்பு இந்த சரசாஸ்திரத்துல இருக்கு. வரும்னா கண்டிப்பா வரும் அப்படி கிடையாது. இந்த வாய்ப்பு கொடுக்கறனால இது முதன்மை சாஸ்திரமா இருக்கு. காய்ச்சல் இருக்கு அப்படின்றப்ப ஒருவருக்கு காய்ச்சல் இருக்கு, வலதுலேயே தான் டாமினண்டா இருக்கும். காய்ச்சல் குணமானதுக்கு அப்புறம் பாருங்க, 2 பக்கமும் இடதும் மாறும் வலதும் மாறும். சளி பிடிச்சவருக்கு செக் பண்ணி பாருங்க, லெஃப்ட் வந்து டாமினண்டா இருக்கும், ரைட் வந்து கம்மியா இருக்கும். இது இப்படிதான். அது மாதிரி ஒரு வியாதியிலிருந்து நம்ம வெளியே வரணும், ஒரு மனநிலையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த சரத்தை மாத்துறப்பயே அது வெளியே வர முடியும். இது முழுமையா ஒரு கலை, சரக்கலை அப்படின்றது தனியான கலை. அதுக்கடுத்தது 3வது, இந்த ஆக்சிஜன் நம்ம உடல்ல எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடலின் செல்கள் ஆன்டி ஏஜிங் யூத்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆக்சிஜன் குறையிறப்பதான் ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு, செல்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜனின் அளவு குறையிறப்பதான் வயோதிகம் உண்டாகும். செல்களுக்கு செல்கள் இருக்கக்கூடிய பாண்டிங், அங்க இருக்கிற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாமே கம்மியாகி உடல் தளர்வாகி போகும், சீக்கிரமா வயசாகும், சீக்கிரமா நோய் வரும். அப்ப இந்த ஆக்சிஜனை உடலில் சேமிச்சு வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது உணவு. இந்த உணவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற உணவுகள் இந்த ஆக்சிஜனை நமது உடலில் தக்க வச்சு கொடுக்கும். இன்னொன்னு, மண் தரையில் நம்ம கால் பதிக்கிறப்ப இந்த ஆக்சிஜன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு எதிரியா இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் இதை உள்ள வாங்கிட்டு நமக்கு எப்பயுமே ஆக்சிஜன் உடல்ல நிறைஞ்சிருக்கிற செய்யும் மண் தரையில் வைக்கிறப்ப. அப்ப நுரையீரல் மண்டலத்துக்கும் இத்தனை விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்ம காத்து உள்ள இழுக்கிறோம், ரத்தத்தில் சிகப்பணுக்கள் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா முதல்லயே பேசிக்ஸ்ல, ஒவ்வொரு செல்களுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும் ரத்தத்தில் கலந்து அப்படின்னு. அந்த வேலையை செய்யறது ரத்தத்தின் சிவப்பணுக்கள், ஆர்பிசி. இந்த ஆர்பிசியில முக்கியமான பங்கு ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் அப்படின்றது ஆர்பிசியில தான் இருக்கு. ஹெச்பி எல்லாருமே செக் பண்ணுவாங்க, டயர்டா இருக்கு, அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னா ஹீமோகுளோபின் செக் பண்ணுவாங்க. அப்ப ஹீமோகுளோபின் அப்படின்றது என்னன்னா இரும்பு சத்து, புரத சத்து, இதுதான் ஹீமோகுளோபின். இதுதான் ஆக்சிஜனை கொண்டு வந்து அதுக்கப்புறமா எல்லா செல்களுக்கு கொடுக்கறது, இந்த வேலையை செய்யறது இந்த ரெட் பிளட் செல். ரெட் பிளட் செல்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது யாரு? ஹீமோகுளோபின்.
அப்போ வந்து சுவாச மண்டலம் சரியா இருக்கணும் அப்படின்றப்ப ஹீமோகுளோபின் கண்டென்ட் நல்லா இருக்கணும். அப்பதான் ஆக்சிஜன் ஒவ்வொரு இடத்துல போய் சேரும். இரும்பு சத்து உள்ள உணவுகள் சீரா நம்ம உடம்புல இருக்கணும். அதுக்கு அடுத்தது 2வதா புரதம் சரியா இருக்கணும். 2 சரியா இருக்கிறது நுரையீரல் மண்டலத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இதுதான் பேஸ். இப்ப நம்ம சொல்லியிருக்கிறது தெளிவாயிக்கோங்க. இதுக்கு அடுத்தது விதிகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னா பிறந்ததிலிருந்து ஏஜ் அட்டென்ட் பண்ற வரை, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஏஜ் அட்டென்ட் பண்ற வரை உடம்பு ஸ்லேத்தும உடம்பா இருக்கும். கப உடம்பா இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா வரும். இதுவே வயசானவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு வாத உடம்பா மாறிடும். அப்போ ஜாயிண்ட்ல எல்லாம் பெயின் வரும். இந்த வலிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வரும். கப சம்மந்தப்பட்ட தொந்தரவு அவங்களுக்கு இருக்காது. அது ஆதிக்கம் மாறும். இப்படிதான் உடம்பு. மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு பித்தம் சம்மந்தப்பட்டது, டைஜஷன் சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஃபேட்டி லிவர், இது மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் வரும். அப்ப இந்த ரூல்ஸ் ஆஃப் ரைட் பிசியாலஜி குழந்தையில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் விதி அப்படின்றது இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தா இந்த ஸ்லேத்தும உடலா இருக்கும். அப்ப குழந்தையில நம்ம எப்படி உடலை வச்சுக்கிறோமோ அதுதான் வயோதிகம் வரைக்கும் உடம்ப வச்சு காப்பாற்றும். பேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறோமோ அவ்வளோ பில்டிங் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ற வரை. அப்ப இந்த ஏஜ்ல அதிகமா நோய் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க கூடாது. நோய் அப்படின்றது கப சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் வரும்னு சொல்லியிருக்கிறோம். சரி, ஏன் அப்படி வருது? ஏன் கபத்துடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னா, நம்ம அம்மாவுடைய வயிற்றுல 9 மாசங்கள் இருக்கிறப்ப அப்போ நம்ம சுத்திலுமே தண்ணி தான் இருக்கு, குளிர்ச்சி இருக்கு. இதே நிலையில நம்ம இருந்துட்டே இருக்கிறப்ப கப உடம்பு, கபத்தின் ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும். வெளியே வந்ததுக்கு அப்புறமும் பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ற வரைக்கும் இதுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த நிலையில இருக்கிறப்ப இப்ப கபத்தை அதிகமாக்கக்கூடிய உணவுகள் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப முதல் தவறு, டைஜஷன் ஆகாம மறு உணவு கொடுக்க கூடாது. திருவள்ளுவர் சொல்லுவாரு, மருந்தெனும் வேண்டாம் யாக்கைக்கு அவர் அருந்தியது அற்று போற்றுவனே. ஒரு உணவை சாப்பிட்டு அது நல்லா டைஜஸ்ட் ஆகி அற்று போயிடணும். அதுக்கப்புறம் திரும்ப பசி எடுக்கும், திரும்ப அடுத்த உணவு கொடுக்கணும். அப்ப குழந்தைகளுக்கு பால், தாய்ப்பால் கொடுக்குறாங்க. தாய்ப்பால் கொடுத்து பசி முடிஞ்சு போயிட்டு திரும்ப தாகமா பசியா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தண்ணீர் கொடுத்து, தண்ணீர் வேணான்னு குடிக்காம இருக்கிறப்ப திரும்ப பால் கொடுத்து அப்படி வளர்க்குறப்ப கபம் அதிகமாகாது. சின்ன குழந்தைங்களுக்கு வர 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 கப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அடிக்கடி சளி பிடிக்கிறது, சளி அதிகமாவே இருக்கிறது, வாய் வழியாவே எப்ப பாரு மூச்சு விடுது, சின்ன குழந்தைகள் கொரட்டை விடுறாங்க, சின்ன குழந்தைங்க கர்ரு கர்ருன்னு சவுண்டு கேக்குது. இது எல்லாமே இந்த பேஸ் தெரியாதனாலதான். 2வது கபத்தை அதிகப்படுத்துற உணவுகள் அப்படின்னா பிஸ்கெட்ஸு, கேக்கு, அதுக்கடுத்து பேக்டு ஃபுட்டு, ரீஃபைன்டு ஃபுட்டு, நார் சத்து இல்லாத உணவுகள் எல்லாமே இந்த கபத்தை அதிகப்படுத்தும். இப்ப கொடுக்குற உணவுகள்லாம் பாருங்க, வெள்ளை அரிசி நல்ல பாலிஷ் பண்ண அரிசியா கொடுக்குறாங்க. அப்ப அதில் நார் சத்தே கிடையாது. அப்ப நார் சத்து உள்ள உணவுகள் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? காய்கறிகள் அதிகமா கொடுக்கணும், பழங்கள் கொடுக்கணும். அம்மா குழந்தை பிறந்தவுடனே தாய்ப்பால் கொடுக்கும் வரை அம்மாவுடைய உடல் நல்லா ஸ்ட்ராங்கா பார்த்துக்கணும். அம்மாவுடைய உடல் என்ன கேக்குதோ அதை கொடுக்கணும், என்ன சத்துக்கள் கேக்குதோ அதை கொடுக்கணும். அதுக்கடுத்தது 7 வயது வரை இந்த கப சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்ப இதுக்கு அல்டிமேட்டா எழுதி கொடுக்குற மாதிரி மருந்துக்கு பேரு பால சஞ்சீவினி தைலம். குழந்தைகளுக்கான சஞ்சீவினி தைலம் பேரே அப்படி இருக்கு. அப்ப இந்த குழந்தைகளுக்கான சஞ்சீவினி தைலம் வீட்டுல தான் செய்ய முடியும். வெளியே மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் கிடைக்காது. அதெல்லாமே நல்ல முறையில வேலை செய்யாது. அப்பப்ப செஞ்சு கொடுக்கறப்பதான் நல்லா வேலை செய்யும். இந்த பால சஞ்சீவினி தைலம் இதை பத்தி நிறைய பேர் ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, இது மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது. வீட்டுல செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பால சஞ்சீவினி தைலம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறப்ப,
சளி அதிகமா இருக்கு அப்படின்றப்ப உடல் முழுக்க ஜாயிண்ட்ல எல்லாம் தேய்ச்சி அது தேய்க்கக்கூடிய முறை இருக்கு. தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே சளி எல்லாமே மலம் வழியா நல்லா வெளியேறும். இருக்கிறது மூக்கு வழியா வாய் வழியா வெளியேறி இந்த சுவாசம் எல்லாமே ஃப்ரீ ஆயிரும். நான் குழந்தைகளுக்கு சொன்ன அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். அப்ப இது 3யுமே பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த ஏஜ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி இருக்கும். எல்லா இடத்துலயுமே போய் பார்க்கணும், எல்லா விஷயங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கும். விளையாட்ட தேடும். உடல் உழைப்பு அந்த நேரத்துல கேட்கும். அந்த உழைப்ப தடுத்துக் கூடாது. ஃபோனை குடுத்து அப்பதான் என்னால சமாளிக்க முடியும். ஃபோன் குடுக்கலன்னா சமாளிக்கவே முடியாது அப்படின்ட்டு தடுத்துட்டா, அப்ப நுரையீரல் சரியா இயங்காது. நுரையீரலுக்கான திறன் குறைஞ்சு போகும். அதுக்கு அடுத்தது குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அட்மாஸ்பியர், படுக்கக்கூடிய இடம். குழந்தைகளுக்கு படுக்கக்கூடியது பெட்ல ரொம்ப சாஃப்ட்டா படுக்க வைக்கக்கூடாது. அது ஸ்பைனுடைய அலைன்மெண்ட்ட மாத்தும். நல்ல தரையில தான் படுக்க வைக்கணும். அதே மாதிரி பில்லோ, தலையணை வந்து கழுத்து கீழேயும் போகக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது. கரெக்டா அந்த ஷேப்ல இருக்கணும். அது மாதிரி தலையணையில படுக்க வைக்கணும். இது எல்லாமே முதல் விதி. குழந்தைகளுக்கானது. இந்த பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ற வரைக்கும் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது 2வது நம்முடைய முதுகுத்தண்டு. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு பேஸ் வந்து நம்முடைய முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கிறப்ப காத்து நல்ல உள்ள வரைக்கும் போகும். நுரையீரல்ல நிரம்பும். நுரையீரல்ல நிரம்பி டயப்ரம் கீழே இறங்கும். நுரையீரல் நல்ல விரிவடையும். திரும்ப மூச்சு வெளியேறும். வெளியேறப்ப டயப்ரம் நல்ல மேலே ஏறும். அடிவயிற்று சுவாசமா இருக்கும். நம்ம முதுகுத்தண்டை வளைச்சு நிக்கும்போது, கூன் போட்டு நிக்கிறப்ப எல்லாமே ரெசிப்ரோக்கலா தான் வேலை செய்யும். இப்ப வயசானவங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கூன் வரும். அப்ப இளம் வயசுல இருக்கிறவங்க கூன் போட ஆரம்பிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு சீக்கிரமா வயதாகும். ஏன்? ஏன்னா நம்ம முதல்லயே சொன்னோம், ஆக்சிஜன் எவ்வளவு உடல்ல தங்கி இருக்குதோ அந்த அளவுக்கு உடல் இளமையா இருக்கும் அப்படின்ட்டு. முன்னாடி எல்லாம் காலத்துல பயிற்சி பண்றப்ப, அது எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி, பாரம்பரிய பயிற்சி எல்லா இடத்துலயுமே, எல்லா ஊர்லயும், எல்லா ஏரியாலையும் ஏதாவது ஒரு பாரம்பரிய பயிற்சி கூட இருக்கும். ஒரு சிலம்ப பள்ளி இருக்கும். இது மாதிரி எல்லாமே இருக்கும். அப்ப முதுகு கூன் போட்டு இருக்கிறப்ப, நேரா நெஞ்ச நிமித்தி நடக்காம இருக்கிறப்ப, அங்க இருக்கிறவங்க ஆசான்கள் பனிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப கரெக்டா முதுகுத்தண்டு நேராவே நம்ம வச்சிருப்போம். அது பழக்கமாயிரும். இப்ப அப்படி எங்கேயுமே கிடையாது. கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தா அங்க முன்னாடி வளைஞ்சபடி தான் உட்காரணும். முதுகுத்தண்டு நேரா வச்சுட்டு உட்கார்றது கிடையாது. ஆபீஸ்ல உட்கார்றப்ப முதுகுத்தண்டு முன்னாடி வளைஞ்சபடி தான் உட்காரணும். அப்ப அங்கேயுமே முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா கிடையாது. மொபைல் பார்க்குறப்ப முதுகுத்தண்டு முன்னாடி வளைஞ்சு தான் இருக்கு. அப்ப இது போல இல்லாம முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். பின்னாடி வளையக்கூடிய பயிற்சிகளை அதிகமா செய்யணும். பின்னாடி நம்ம வளையக்கூடிய பேக்வர்ட் பெண்டிங் எல்லாம் பண்றப்ப நுரையீரல் நல்ல விரிவடையும். இது முதுகுத்தண்டுக்குரியது. அப்ப பெட் பயன்படுத்தக்கூடாது முதல்ல சொன்னது போல. இப்ப நல்லா ஓடி பாருங்க, நல்லா ஓடுங்க. ஒரு 100 மீட்டர் வேகமா ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து நிக்கணும் நீங்க. நின்னுட்டு கழுத்து இந்த சின்ன வந்து நெஞ்ச டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் மூச்சு வாங்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது திரும்ப அதே 100 மீட்டர் ஓடி முகம் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கழுத்து நேரா இருக்கணும். தலைப்பகுதி நேரா இருக்கணும். இப்ப எவ்வளவு நேரம் மூச்சு வாங்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த தலைப்பகுதி மேல் நோக்கி இருக்கணும். அப்படி நோட் பண்ணுங்க. கழுத்து பகுதி மேல் நோக்கி வைக்கிறப்ப இந்த மூச்சு வாங்குறது எல்லாமே கம்மி ஆயிரும். இந்த தலைப்பகுதி மேல பாக்குறப்ப அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விண்ட் பைப்பு ஃப்ரீ ஆயிரும். விண்ட் பைப்பு ஃப்ரீ ஆகும்போது மூச்சு ஈஸியா உள்ள போகும், வெளியேறும். இதே இந்த சின் வந்து நெஞ்சு பகுதியை டச் பண்ற மாதிரி கீழே தலைய சாய்ச்சிப்படி இருக்கிறப்ப காத்து சரியா உள்ள போகாது, வெளியே வராது. அப்ப இதனாலதான் நம்ம தலையணை ஹைட் ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சின் இது நெஞ்சு பகுதியை ஒட்ட வர வைக்கும். வர வைக்கிறப்ப இரவு முழுக்க நீங்க தூங்குவீங்க. ஆக்சிஜன் உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியை மிஸ் பண்ணிடுறீங்க. 8 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அந்த கெப்பாசிட்டி, அந்த வாய்ப்பை உடலுக்கிட்ட இருந்து பறிச்சிடுறீங்க. அப்ப இந்த நாலேஜ் இல்லாம இருக்கிறனால.
அதுக்கு அடுத்தது 4வது உணவு பழக்கம். இது நிறைய பேரு சொல்லாதது. நிறைய பேரு கடைபிடிக்காம இதனாலதான் வியாதி வருது. நம்ம நுரையீரல் சிஸ்டத்துடைய அனாட்டமி பிசியாலஜி சொன்னோம். என்ன சொன்னோம்? உணவு எடுக்கிறப்ப அது நேரா வரும், கீழே இறங்கும், உணவு குழாய் வழியா வரப்ப அதுக்கு அடுத்தது நம்முடைய கிளாட்டிஸ், எபிகிளாட்டிஸ் இது சுருங்கி உணவு பாதையில அனுப்பும். இது சரியான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் சரியா நடக்காம என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உணவுகளுடைய சிறு சிறு பகுதிகள் இது நுரையீரலுக்கு உள்ள வந்துட்டா உடனே நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதை தும்மல் வழியாவோ பொறை ஏறியோ வெளியேற்றும். அதை விட நம்ம தொடர்ச்சியா நம்ம உடல் பலகீனமாவே வச்சிருந்து நுரையீரல்ல ஆல்ரெடி அதிகமா சளி இருந்திருக்கு அப்படின்றப்ப என்ன செய்யும் அப்படின்னா, அதையெல்லாம் பெருசா கண்டுக்காது. நம்ம உடம்பு அதை தூக்கி போடுற அளவுக்கு கூட சக்தி இல்லாம அப்படியே அதை நுரையீரல்ல சேர்த்து வச்சுக்க ஆரம்பிக்கும். இது உடனே என்ன செய்யும்? சளியை உருவாக்கி மூக்கு வழியாக, வாய் வழியாக சளி வெளியேற்ற தொடங்கும். இதையும் நம்ம தடை செய்யறப்ப இது நுரையீரல் இன்ஃபெக்ஷன் மிகப்பெரிய வியாதியா உருவாகும். அப்ப இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம உணவு வாய்க்குள்ள போடுறோம். தண்ணி குடிச்சு பாருங்க, உணவு குடிச்சு பாருங்க, மூச்சு அப்ப நிக்கும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த உணவு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப, உணவை சாப்பிடுறப்ப பேசுனா அப்ப நம்ம கிளாட்டிஸ், நம்ம உடல் கன்ஃபியூஸ் ஆகும். சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். நீங்க பேசிட்டே சாப்பிடுவீங்க. அப்ப உணவின் சிறு சிறு துண்டுகள் இந்த நுரையீரல் பாதையில வெளிவரும், உள்ள போய்க்கும். போக 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 இது பின்னாடி பெரிய பிரச்சனையாக உண்டாகும். அப்ப சாப்பிடுறப்ப பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான 4வது விதி. அதுக்கு அடுத்தது 5வது விஷயம். நம்ம என்ன சொன்னோம்? இந்த காத்து நேரா மூக்கின் வழியாக உள்ள வரும். இந்த மூக்கின் வழியாக உள்ள வரப்ப மூக்குல இருக்கக்கூடிய முடி இதுதான் காற்றை சுத்தம் செய்யும். இந்த முடியை கட் பண்றது நிறைய பேர் பண்றாங்க. முடி கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மூக்குல இருக்கிற அழுக்கு இது எல்லாத்தையுமே விரல் விட்டு எடுக்கிறப்ப இந்த ரோமங்கள் எல்லாமே அப்பயே எல்லாமே வந்துடும். அப்ப நுரையீரலுக்கு ஒரு ஃபில்டர் இல்லாம போயிடும். அப்ப எப்படி மூக்கை சுத்தம் பண்ணும் அப்படின்னா, தண்ணீர் இதை உள்ளங்கையில எடுத்து வாயிலிருந்து மேல் நோக்கி அப்படியே தள்ளினீங்கன்னா தண்ணி மூக்குல உள்ள போகும். அது நுரையீரல் வரைக்கெல்லாம் போகாது. லேசா அது கழுவுற முறை, மூக்கு கழுவுற முறை இருக்கு. அப்படி செய்யறப்ப இந்த வெளி மூக்கு எல்லாமே ஃபுல்லா சுத்தமாயிரும். அதுக்கப்புறமா நீங்க ஈரமானதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அழுக்கு எல்லாம் ஈரமானதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து பருத்து துணியால சுத்தம் செய்யறப்ப அப்ப இந்த முடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முடி முதன்மையா பாதுகாப்பு செய்யறது. அதுக்கு அடுத்தது உள்ள போனோம் அப்படின்னா சைனஸ். வெளியே இருக்கிற காத்து எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிற காத்துடைய அட்மாஸ்பியர்ல ஏதாவது தொற்று இருந்தாலோ வேற எந்த ஒரு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த சைனஸ் இருக்கு. சைனஸ் மொத்தம் 8 சைனஸ் இருக்கு, காலி இடம். இது இந்த காற்றை எப்படி மாத்தணுமோ அது போல மாத்தி ஹியூமிடிஃபை பண்ணணும்னா ஹியூமிடிஃபை பண்ணும், ஹீட் ஆக்கணும்னா ஹீட் ஆக்கி அதுக்கப்புறம் கீழே அனுப்பும். அப்ப இந்த சைனஸ்ல நம்ம பிரச்சனை வராம பாத்துக்கணும். இந்த சைனஸ்ல எதனால பிரச்சனை வருது அப்படின்னா, சைனஸ்ல நீர் தேங்கிக்கும். சைனஸ் ஐட்டிஸ், சைனஸ்ல இன்ஃப்ளமேஷன் ஆகும், வீக்கமாகும். சைனஸ் இந்த ஸ்பேஸ்ல சளி தங்கிரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இதுக்கு ரீசன் நம்ம தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சரியா காய வைக்காம இருக்கிறப்ப அப்ப இந்த தொந்தரவு வரும். நம்ம சுவாசிக்கிற காத்து சரியில்லை அப்படின்னாலும் இந்த தொந்தரவு வரும். அதுக்கடுத்தது தலை எப்பயுமே ஈரமா இருக்கு, வேர்வையாவே இருக்கும், துடைக்க மாட்டோம் அப்படின்னா அப்ப இந்த தொந்தரவு வரும். அப்ப இது சரியா வச்சுக்கணும். அப்ப உள்ள போய் வெளியே வரக்கூடிய காற்று நுரையீரல் மண்டலம் சீரா இருக்கும். அதுக்கடுத்து காத்து உள்ள போறது எங்க அப்படின்னா நம்ம தொண்டை வழியாக தான் போகும்.
இப்ப இந்த தொண்டை பகுதியில சளி அடைச்சிருக்கிறப்ப, நீங்க என்னதான் காட்டுல உட்கார்ந்து மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, தொண்டையில இங்க சளி அடைச்சிருக்கிறப்ப, இல்ல நம்ம மூக்குல இந்த துவாரங்கள், இந்த ரோமங்கள் இல்லாம இருக்கிறப்ப, இல்ல சைனஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப முழு பலன் நமக்கு கிடைக்காது. அப்ப இந்த தொண்டையில ஏன் சளி அடைக்குது அப்பன்னா, இதுடைய முதல் காரணமும் சாப்பிடுறப்ப பேசுறது, இல்ல ஏதாவது குடிக்கிறப்ப பேசிட்டே குடிக்கிறது. அப்ப அந்த கிளாட்டிஸ்ல அந்த உணவு படலங்கள் எல்லாமே படிய ஆரம்பிக்கும். படிய ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்பன்னா, இதை வெளியேத்துறதுக்காக சளி நம்ம உடல் உருவாக்கி, அங்க சளிய தங்க வச்சு அதுக்கப்புறமா வெளியேத்தும். நுரையீரல்ல இருக்கிற சளிய வெளிய எடுக்கிறது எளிமை. தலையில இருக்கிற சளிய வெளிய எடுக்கிறது ஈஸி. தொண்டையில இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. கஷ்டம் அது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எப்ப பாரு பேசுறப்ப அப்படி செஞ்சுட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அங்கங்க சளி அடைச்சுக்கும். ரீசன் வந்து இதுதான். சாப்பிடுறப்ப பேசக்கூடாது. ஏதோ குடிக்கிறப்ப அப்ப பேசக்கூடாது. அப்ப இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே சரியா வரும். 6வது விஷயம். நம்முடைய தோல் இது நுரையீரலின் நண்பன். நம்ம நுரையீரல் மூக்கு வழியாக சுவாசிச்சு ஆக்ஸிஜனை அனுப்புறோம். அதே மாதிரி தோல் வழியாக ஆக்ஸிஜனை, காற்றை உள்ள நம்ம எடுக்கிறோம் டைரக்ட்டா. இந்த தோல் தான் உடலின் மிகப்பெரிய உறுப்பு. இந்த தோல் சரியா வச்சுக்கணும். தோல்ல எந்த ஒரு கிரீமோ, எந்த ஒரு தடை செய்யக்கூடிய அந்த துவாரங்களை தடை செய்யக்கூடிய பொருட்கள் எதுவுமே தடவக்கூடாது. வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறப்ப இந்த துவாரங்கள்ல இருக்கிற அடைப்பு எல்லாமே நீங்கிரும். இத கிளீன் பண்றது மாரி. இருக்கிறதுலயே ஸ்கின் கேர் ரொட்டீன்லயே இருக்கிறதுல பெஸ்ட் ரொட்டீன் என்ன அப்டின்னா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது தான். இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற முறை எப்படி? இதிலிருந்து 100% எப்படி பலன்கள் நம்ம அடையிறது அப்படின்றத நம்முடைய சேனல் கியூர் வயா நேச்சர் கேர் அப்படின்ற சேனல்ல நம்ம குடுத்துருக்கோம். அதுல நீங்க முழு விதிகள் பார்த்துக்கலாம். விதிகள் ஃபாலோ பண்ணி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அந்த விதிகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா, வெறும் இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறப்ப, உடல்ல நெறைய மாற்றங்கள் வரும். நான்லாம் இந்த முறை சொல்லி பைல்ஸ் பிரச்சனை சரியாயிருக்கு. எங்கேயுமே சரியாகாதது சரியாயிருக்கு. அதுக்கு அடுத்தது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எல்லா பிரச்சனைகள் 1, 2 கிடையாது. எல்லாமே. இந்த எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற பாக்கியம், எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிற அட்வான்டேஜ் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய கிளைமேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கு. இப்ப நெதர்லாண்ட்ல இருக்கிறவங்க எண்ணெய் தேய்ச்சு குளிக்கலாமா அப்படின்னா, அவங்களுக்கு வாய்ப்பில்ல. அவங்களால முடியாது. அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடையாது. அப்ப நம்ம அதே அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சோப்பு பயன்படுத்தக்கூடாது. கெமிக்கல்ஸ் ஸ்கின்ல தடவக்கூடாது. இதெல்லாமே உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்ஸிஜனை தடை செய்யும். ஸ்கின் எவ்வளோ சரியா வச்சுக்கிறோமோ, நுரையீரல் உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும், ஸ்கின் சீரா வச்சிருக்கிறப்ப, நல்ல கண்டிஷன்ல இருக்கிறப்ப, நுரையீரலை, உடலை அது காப்பாத்தி கொடுக்கும். அப்ப ஸ்கின்ன ஒட்டி இருக்கிற மாரி ட்ரெஸ் போடக்கூடாது. பிளாஸ்டிக்ஸ், இந்த லெதர் காத்து உள்ள வெளிய போக முடியாம இருக்கிற மாரி உடைகள் போடக்கூடாது. இன்னர் எல்லாமே நம்முடைய ட்ரெஸ் எல்லாமே காட்டன் 100% காட்டன்ல இருக்கணும். அதுக்கு அடுத்தது, அடுத்த விதி. நம்ம பேசிக் சொல்றப்ப சொன்னோம் இல்லையா? ரத்தத்தின் சிகப்பணுக்கள் இதுதான் ஆக்ஸிஜனை ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்ட்டு. அப்ப இரும்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். நுரையீரல்களுக்கு அதுதான் பலம். இரும்பு சத்து நம்ம எடுத்துக்க உணவுல அதிகமாவே இருக்கு. நம்ம எப்பயுமே சொல்றது மாதிரி நுண்ணுயிர்கள் நம்ம உடல்ல சரியா இருந்தது அப்படின்னா, அது சத்துக்கள் எல்லாமே சீரா வச்சுக்கும். நிணநீர் நம்முடைய நீராகாரம். நீராகாரத்துல இரும்பு சத்து இருக்கு. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு. அதே மாதிரி அத்திப்பழத்துல, கருவேப்பிலையில, வெந்தயம், வெந்தயத்துல, வெந்தயக்களி இது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறப்ப இரும்பு சத்து நம்ம உடலுக்கு கிடைக்கும்.
பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய். இரும்பு சத்து ஏன் வெளியேறுது? பெண்களுக்கு பீரியட்ஸ் இது இருக்கிறப்ப, அப்ப அந்த நேரத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது ரத்த தானம் செய்றோம் அப்படின்னா, அப்ப குறையும். அப்பவுமே நம்ம இந்த உணவுகள் கரெக்ட்டா எடுத்துக்கிறப்ப, அப்ப திரும்ப ரத்தத்தின் சிகப்பணுக்கள் நல்லா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம ஏதாவது விபத்து இருந்தா, ரொம்ப முக்கியமா அல்சர் இருக்கிறப்ப இரும்பு சத்து நம்ம உடலில் வெளியேறிட்டே இருக்கும். குடல் புண் இருக்கிறப்ப, அதுக்கடுத்தது குடலில் புழுக்கள் இருக்கிறப்ப, இது முக்கியமான காரணம். குடல் புழு இருக்கிறப்ப, நீங்க என்னதான் சத்தான உணவுகள், இரும்பு சத்து எடுத்துக்கிட்டாலும் அனீமிக்கா தான் இருப்பாங்க. அப்ப குடல் புழு தான் ரீசன். இது எல்லாமே காரணங்கள். இரும்பு சத்து எடுத்துக்குவீங்க, விட்டமின் சி எடுத்துக்கல அப்படின்னா, அப்ப நமக்கு இந்த இரும்பு சத்து உடலில் சேராது. எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நெறைய பேரு பழங்கள்ல சிட்ரஸ் வகை பழங்கள் சாப்பிட்டா சளி புடிக்கும். சாத்துக்குடி, அன்னாச்சி, பைனாப்பிள், கருப்பு விதையுள்ள திராட்சை, ஆரஞ்சு இதெல்லாமே எடுத்துக்கிட்டா சளி பிடிக்கும். நுரையீரலுக்கு கெட்டது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இருக்கிறதுல நுரையீரலுக்கு ரொம்ப நல்ல உணவு. இந்த சிட்ரஸ் வகை பழங்கள், முக்கியமா பைனாப்பிள் ரொம்ப வீரியமா வேலை செய்யும். சாத்துக்குடி, ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன செய்யும் அப்படின்னா, நுரையீரல்ல இருக்கிற சளிய கரைச்சு வாய் வழியா, மூக்கு வழியா வெளிய கொண்டு வரும். வெளிய கொண்டு வர்றது சளி அதிகமாயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இருக்கிறது வெளிய போகுது. இதை எடுத்துக்கிறப்ப. பழங்கள் பொறுத்தளவு அது ஸ்டாண்ட் அலோன் மீலா எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். வெறும் பழங்கள் மட்டுமே வச்சு சாப்பிடணும். அது கூட சமைச்ச உணவு சேர்த்து எடுத்துக்கிறது. அதுடைய பயோ அவைலபிலிட்டிய கம்மி பண்ணும். தப்பு கிடையாது. அப்படி எடுத்துக்கிறப்பயும் முதல்ல பழங்கள் சாப்பிட்டு தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் தான் சமைச்ச உணவை எடுத்துக்கணும். இயற்கை உணவு முதலில் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சமைச்ச உணவை எடுத்துக்கணும். அப்ப இரும்பு சத்து, விட்டமின் சி இதுக்கு உதவக்கூடிய சத்து அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பேசணும்? சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளது நம்மளுடைய நுரையீரல். நம்முடைய கிளாட்டிஸும் சரி சுருங்கி விரிஞ்சிட்டு இருக்கும். இதுல கிளாட்டிஸ் தான் மெயினான வேலை செய்யறவருன்னு சொன்னேன். சுருங்கி விரியணும் அப்படின்னா ஒரு உறுப்பு சுருங்கணும் அப்படின்றப்ப அந்த உறுப்புக்கு சுவை தேவை. என்ன சுவைனா துவர்ப்பு சுவை தேவை. துவர்ப்பான உணவுகள், ஒரு புண்ணு இருக்கு, புண்ணை ஆத்தணும், அதை சுருங்க வைக்கணும்னா துவர்ப்பு தேவை. இருதயம் நல்ல சுருங்கி விரியணும்னா துவர்ப்பு தேவை. நிறைய பேரு இருதயத்தின் செயல்பாடு கம்மியா இருக்கிறப்ப வாழைக்காய் சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடபிள் டாக்டர் அருண் பிரகாஷ் ஐயா அவரு வாழைக்காய் தான் சொல்லுவார். புண்ணு இருக்கிறப்ப வாழைப்பூ எடுத்துக்கிட்டா அந்த புண்ணு சரியாகும். பைல்ஸுக்கு துவர்ப்புடைய உணவுகள் மருந்து. கட்டிகளுக்கு எல்லாமே துவர்ப்புடைய உணவுகள் மருந்து. ஏன் துவர்ப்பு அப்படின்னா துவர்ப்பு சுருங்க செய்யும். நுரையீரல் நல்லா சுருங்கணும். இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வெளியேறணும். நல்ல காற்று திரும்ப உள்ள வரணும் அப்படின்னா துவர்ப்பு தேவை. அதுக்கு அடுத்தது விரியறதுக்கு கசப்பு தேவை. கசப்பான உணவு, துவர்ப்பான உணவு தினசரி சேர்த்துக்கணும். டெய்லி ஒவ்வொரு வேளை சமையல் சாப்பிட உட்கார்றப்ப துவர்ப்பு சத்து இருக்கா, கசப்பு சத்து இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். அறுசுவை இருக்கக்கூடியது மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது என்னென்ன விஷயங்களை அவாய்ட் பண்ணோம் அப்படின்றது தான் 8வது விதி. ஏற்கனவே நம்ம முன்னாடி காலத்தை விட இப்ப கம்பேர் பண்றப்ப காத்துடைய பொல்யூட்டன்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதுல ஆஸ்மோசிஸ் அப்படின்ற கான்செப்ட் சொன்னேன். ஆஸ்மோசிஸ் அப்படின்றப்ப இப்ப நம்ம இருக்கிற அறையில ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவு அதிகமா இருந்தது, சரியா இருந்தது. 21% நம்ம காத்துல நிறைய கேஸஸ் இருக்கு. அது 21% ஆக்சிஜன் இருக்கிறப்ப அது நுரையீரலுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உள்ள போய் எல்லா செல்களுக்கு போகும். இப்ப நம்ம இருக்கக்கூடிய அறையில இந்த 21% ஆக்சிஜன் இல்ல அப்படின்றப்ப என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு நினைப்பீங்க. உடல் கஷ்டப்படும்னு நினைப்பீங்க.
இதை விட ஒரு படி மேல நடக்கும். இதனாலதான் நான் ஆஸ்மோசிஸ் அப்படின்றத சொன்னேன். காத்து கிடைக்காம இருக்கும். எப்படி பசிச்சா உணவு கிடைக்காம இருக்குதோ அது மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும். பசிச்சா உணவு கிடைக்காது, உடல் அதுக்கு கஷ்டப்படும். அதே சமயத்துல உள்ள இருக்கிற உணவு எல்லாமே வாந்தி எடுக்க வச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப? அது மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்ப உள்ள இருக்கிற கொஞ்ச நெஞ்ச ஆக்சிஜனும் வெளியேற தொடங்கிரும். ஒவ்வொரு செல்கள் ஆக்சிஜன் இல்லாம அது இறப்பை நோக்கி போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம இருக்கக்கூடிய அறையில இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் அதிகமா இருக்கணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ப எப்பயுமே நம்ம டோர் க்ளோஸ் பண்ணி தூங்கக்கூடாது. இரவுல பெட்ஷீட்டு முகம் முழுக்க போத்திட்டு தூங்கக்கூடாது. இன்னைக்கு உடற்பயிற்சி கூடங்கள், ஜிம் எல்லாமே ஜிம்முக்கு போறாங்க, இன்னும் ஆரோக்கியம் இல்ல. ஏன்னா ஜிம்லயே ஏர் டைட்டா கிளாஸ் வச்சு மூடியிருக்காங்க. அங்க ஏசி இருக்கு. அங்கேயே காற்றோட்டம் சரியா இல்ல. நம்ம பாரம்பரியத்துல எல்லா உடற்பயிற்சியும் வெளியே தான் நம்ம செய்றோம். வெளியே செய்யறப்ப ஏகப்பட்ட அட்வான்டேஜ் இருக்கு. மண் தரையில நம்ம கால் பதிக்கிறோம். வெயில் நம்ம உடல்ல படுது. நல்ல காத்து நமக்கு கிடைக்குது. இது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. அப்ப ஆக்ஸிஜன் சரியா இருக்கணும். இந்த ஆக்ஸிஜன் நம்ம பொல்யூஷன் பண்ணி இந்த ஆக்ஸிஜன் ஆல்ரெடி கம்மி பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். அப்போ அப்படியே இருக்கிறப்ப ஒரு சிலர் கொசுவத்தி பயன்படுத்துவாங்க. அப்ப பயன்படுத்துறப்ப பார்த்தா இன்னும் வியாதி அதிகம் தான் ஆகும். நீங்க படுக்கிற அந்த 8 மணி நேரமும் நோயை குணப்படுத்துற நேரமா இருக்கணும். அந்த நேரம் கொசுவத்திய வச்சு நோயை பெரிதாக்கக்கூடிய நேரமா வச்சுட்டீங்க அப்படின்னா, நோய் என்னைக்குமே பகல் நேரத்துல நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே இரவு நேரத்துல கழிஞ்சு போயிடும். ரிசல்ட் எதுலயும் கிடைக்காது. அதுக்கு அடுத்தது கொசுவத்திக்கு பதிலா வலை பயன்படுத்திக்கோங்க. உணவில் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்திரணும். உணவு செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகுறதுக்கு என்னென்ன உணவு கஷ்டமா இருக்கோ அதை எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. கஷ்டமா செரிமானம் ஆகக்கூடிய உணவு, செரிமானம் சரியா ஆகாத உணவுகள் சளியா மாறும். அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அத செரிமானம் ஆக்கக்கூடிய அளவுக்கு உடல் தகுதிய மேம்படுத்தி, அதுக்கப்புறமா அந்த உணவை எடுத்துக்கலாம். இப்போ உடல் பயிற்சி பண்றவங்க நார்த் இந்தியால போய் பார்த்தீங்க அப்படின்னா, பெஹல்வானி அப்படின்ட்டு பயிற்சி பண்ணுவாங்க. அவங்க 1 லிட்டர் பால் குடிப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகம் தான் ஆகும். நாட்டு பசும்பால் எடுத்துக்குவாங்க. அப்ப அதே 1 லிட்டர் பால் இங்க இருக்கிறவங்க உடற்பயிற்சி பண்ணாதவங்க எடுத்துக்கிட்டா, சளி சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும். சளி அதிகமாகும். ஏன்? அவங்களுக்கு உடல் தகுதி இருக்கு. இங்க உடல் தகுதி இல்ல. உடல் தகுதி ஏற்படுத்திக்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்தது ஸ்மோக்கிங். ஏற்கனவே காத்து மாசுபட்டு தான் இருக்கு. இதுல உள்ள இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் நுரையீரலை இன்னும் மாசுபடுத்துறது தான் ஸ்மோக்கிங். இது இவங்கள விட பக்கத்துல இருக்கிறவங்கள அதிகமா பாதிக்கும். அப்ப இதை தடை செய்யணும். அதுக்கடுத்தது குளோஸ்டான அட்மாஸ்பியர்ல எப்பயுமே இருக்கக்கூடாது. நல்ல காற்றோட்டம் இருக்கக்கூடிய அறையில தான் இருக்கணும். நம்ம சரசாஸ்திரம் அத பத்தி பேசிக்ல சொன்னோமா? அதே மாதிரி நம்முடைய மனநிலைய மாத்துறது இந்த சரசாஸ்திரம். இந்த மூச்சு ஓடுறப்ப. ரைட்ல ஓடும்போது ஒரு மனநிலை இருக்கும். லெஃப்ட்ல ஓடும்போது ஒரு மனநிலை இருக்கும். இப்ப கூர்ந்து கவனிக்கிறப்ப என்ன ஆகும்னா, லெஃப்ட்ல மாறிக்கும். நம்ம ஒரு வேலை செய்றோம், ஹார்ட் ஒர்க் பண்றோம்னா ரைட்ல மாறிக்கும். குளிக்கிறப்ப மாறும். அது மாறுறது நம்ம கவனிச்சுட்டே இருக்கிறப்ப ஃபீல் பண்ண முடியும். இப்ப இது 9வது விதி. பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்ல நம்ம இருக்கிறப்ப சுவாசம் சீரா உள்ள போகும், வெளியே வரும். ஃபாரின் ஆத்தர்ஸ் நிறைய பேரு பிரசன்ட்ல இருக்கிறப்ப மனச வச்சே உடலின் நோய்களை சரி பண்றத பத்தி நிறைய புத்தகம் எழுதுறாங்க. பிரசன்ட்ல இருக்கிறப்ப இந்த நோய் குணமாகுது, அந்த நோய் குணமாகுது அப்படின்ட்டு. பிரசன்ட்ல இருக்கிறப்ப முதல்ல என்ன நடக்கும்னா, சுவாசம் சரியா இருக்கும். ஒரு கான்சியஸா ஒரு பொருளை எடுக்கிறோம். மெதுவா கான்சியஸா கையை மேல தூக்குறோன்றப்ப சுவாசம் சீரா இருக்கும். அப்ப எப்பயுமே பிரசன்ட்ல இருக்கணும். இதுதான் 9வது விஷயம். நம்ம சுவை அப்படின்னு பார்த்தப்ப கசப்பு, துவர்ப்பு இதை பார்த்தோம். உணவுன்னு பார்க்குறப்ப அப்ப என்ன சொன்னோம் அப்படின்னா, விட்டமின் சி, இரும்பு சத்து பார்த்தோம். நுரையீரலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய உணவு, நுரையீரலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய சுவை, இன்னொரு சுவை காரம். காரத்துல நல்ல காரம் கொடுத்தா நுரையீரலுக்கு பலம். கெட்ட காரம் கொடுத்தா நுரையீரலுக்கு அது தீங்கு.
கெட்ட காரம் அப்படின்னா அந்த மசாலா ஜாமான், இப்ப இந்த ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ல இருக்கக்கூடிய காரங்கள், இது எல்லாமே கெமிக்கல்ஸ், காட்டம், இது எல்லாமே நுரையீரலை பாதுகாக்கும். நுரையீரலை பாதிக்கும், பாதுகாக்காது. அப்ப நுரையீரலை பாதுகாக்கிறது, நுரையீரலை வலுவா இருக்கிறது மிளகு காரம். அதுக்கு அடுத்தது துளசி, இது சாப்பிட்டு பார்த்தா காட்டமா இருக்கும். அதுதான் அந்த காரம் தான் உடலுக்கு தேவை, நுரையீரலுக்கு தேவை. ஓமவல்லி, இதை கடிச்சு சாப்பிட்டு பாருங்க, காட்டம் இருக்கும். அந்த காட்டம் தான் காரம், அது உடலுக்கு தேவை. தும்பை லேசா டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுவும் காட்டம் இருக்கும், அது நுரையீரலுக்கு தேவை. அப்ப நுரையீரலுக்கான மருந்துகள் எல்லாமே இது மாதிரி காட்டத்தன்மையா, காரத்தன்மையா இருக்கும். நம்ம எப்படி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கான மருந்துகள் எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னோம், அந்த உயிர் சக்தி திரவம் போல வளவளப்பு தன்மையோட இருக்கும். இங்க நம்ம கான்செப்ட் தான் சொல்றோம், மருந்துகள் எதுவும் சொல்றது இல்லை. அப்ப இதுடைய கான்செப்ட் இதுதான், காரம் தான் இதுக்கு தேவையான மருந்து, இதுக்கு தேவையான உணவு. இந்த 9 விஷயங்கள் முதலிருந்து இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் விஷயம், ஸ்லேத்தும உடம்பா நம்ம உடம்பு பியூபர்ட்டி அட்டைன் பண்ற வரைக்கும் இருக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்துல சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராம பார்த்துக்கணும். தாய்ப்பால் தான் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்குறப்ப அம்மா அவங்களுடைய உடலை கரெக்டா வச்சுக்கணும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அவங்க உணவில் பால் சார்ந்த பொருட்கள் தவிர்த்திடணும். ரீஃபைன்டு ப்ராடக்ட்ஸ், பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். அதுக்கடுத்து குழந்தைகளை விளையாட விடணும். அதுக்கடுத்தது குழந்தைகளுக்கும் பால் சார்ந்த பொருட்கள், பால் பவுடர், கபம் அதிகரிக்கிற உணவுகள், இது எல்லாத்தையுமே தவிர்த்திடணும். பசி எடுக்கிறப்பதான் உணவு கொடுக்கணும். இதுக்கு அருமருந்து அல்டிமேட் பாலசஞ்சீவி தைலம். அதுக்கடுத்தது 2வது முதுகுத்தண்டு, இதுடைய விதி. 3வது ப்ரொடெக்ட், காவலர்களை சரியா வச்சுக்கணும்னு பார்த்தோம். காவலர்கள்னா இந்த மூக்குல இருக்க முடி, அதுக்கடுத்தது சைனஸ், அதுக்கடுத்தது தொண்டையில இருக்கிற கிளாட்டிஸ், இதெல்லாமே காவலர்கள். காவலர்கள் சரியா இருக்கிறப்போ உள் இருக்கிற ராஜாவுடைய அறை கர்ப்ப கிரகம் சீரா இருக்கும். அதுக்கடுத்தது உணவு எடுக்கக்கூடிய முறை, இதை பார்த்தோம். அதுக்கடுத்தது இரத்தத்தின் சிவப்பணுக்கள், இதுக்கு என்னென்ன தேவை, இதோடைய வேலை என்னன்றது பார்த்தோம். அதுக்கடுத்தது தோல், இதுதான் நுரையீரலின் நண்பன் அப்படின்றது, தோல் எப்படி சரியா வச்சுக்கிறதுன்றது பார்த்தோம். அதுக்கடுத்தது 7வது, நுரையீரலுக்கு சுருங்கி விரியறதுக்கு தேவையான சுவை, நுரையீரலை பலப்படுறதுக்கு தேவையான சுவை. சுருங்கி விரிய, கசப்பு, துவர்ப்பு, பலப்படுத்துறதுக்கு காரம். என்னென்ன விதிகள், என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணும் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்தோம். அதுக்கடுத்தது 9வதா பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்றத நம்ம கடைசியா சொன்னோம். முக்கியமான விஷயங்கள் இந்த 9 விஷயங்கள். நுரையீரல் இந்த வியாதிகளால பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. இது யூடியூப்ல உங்களுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்தது நுரையீரல் பலமா வச்சிருக்கணும் அப்படின்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதை கடைபிடிங்க. கடைபிடிச்சு உங்களுக்கு கிடைக்கிற அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றப்ப இதோடைய உண்மை தன்மை என்ன அப்படின்றது மற்றவங்க பார்க்குறப்ப புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சு அதன் மூலமா பல பேத்துக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கொடுத்த இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். குருவே துணை. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய வகுப்பு